தேங்க்ஸ் அங்கிள். காரியம் பண்ணீங்க தம்பி, ரொம்ப நன்றி தம்பி. உங்க கல்யாணத்துக்கு இது என்னோட அன்பு பரிசு. தேங்க்ஸ் ப்ரோ. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ரொம்ப நன்றி. அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல தாலியை கட்டுங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்ன என்ன ஏன் காலில் விழுந்துக்கிட்டு? பரவாயில்லன்னு, எனக்கு ஒரு அண்ணன் இல்ல, உங்களை அண்ணனா நினைச்சுதான் காலில் விழுந்தேன். எப்பவும் என் ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கு. எங்களை யாருன்னே தெரியாது, ஆனா எங்க காதல் தோத்துறக்கூடாதுன்னு உங்க உயிரை பொருட்படுத்தாம ரிஸ்க் எடுத்திருக்கீங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலண்ணே. அண்ணே, நீங்க லவ் பண்றீங்களா அண்ணே? ஆமா. அவங்க பேர் என்ன? சக்தி. கண்டிப்பா சொல்றேன்னு, உங்க லவ் கல்யாணத்துல தான் போய் முடியும்ண்ணே. ஐயோ, அப்ப மாப்பிளைக்கு எல்லாமே மறந்து போச்சா டாக்டர்? முழுசா இல்லம்மா, கொஞ்சமா. கொஞ்சமாவா? கொஞ்சமானா எவ்வளோ? அதாவது அவரோட வாழ்க்கையில ஒரு 2 வருஷத்தை மட்டும் அவர் மறந்துட்டாருன்னு வைங்களேன். தன்னோட கடந்த கால நினைவுகள்ல சில பக்கங்களை மட்டும், அதாவது ஒரு 2 வருஷத்தை மட்டும் அவர் மறந்துட்டாரு. என்னது 2 வருஷமா? அப்படின்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி அவனுக்கு கல்யாணமே ஆகலையே. அப்போ அவனுக்கு சக்தியை யாருன்னே தெரியாது. 2 வருஷமா? இந்த 2 வருஷத்துல தானே அவர் தன்னோட மனைவியை சந்திச்சு கல்யாணம் பண்ணிருக்கணும். ஆமா டாக்டர். இப்போ அது எல்லாமே அவருக்கு மறந்துடுச்சு. சூப்பர். டாக்டர், அப்ப சக்திங்கிற பேர் மட்டும் அவனுக்கு எப்படி ஞாபகம் இருக்கு? அதுதான் ஆள் மனசோட பவர். சிவாவுக்கு ஆக்சிடென்ட் ஆக போறதுக்கு முன்னாடி அவரு சக்தி கிட்ட தன்னோட லவ் சொல்ல போயிருக்காரு. எப்படியாவது சக்தி கிட்ட லவ் சொல்லிடணும்னு அவரு போராடி இருக்காரு. அதனாலதான் ஆபரேஷன் பண்ணும்போது கூட சக்தி சக்தி சக்தின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. ஐயோ மாப்பிள்ளை, நல்லா ஒத்து கவனிச்சப்பதான் தெரிஞ்சது அவரு
சக்தி ஐ லவ் யூன்னு சொல்லிக்கிட்டே இருந்தது. ம். எப்படியாவது சக்தி கிட்ட ஐ லவ் யூ சொல்லிடணுங்கிற அவரோட போராட்டம் அவர் மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு. அதனால அவரு கண்ணு முழிச்சதும் அவர் ஆழ் மனசுல பதிஞ்ச சக்திங்கிற பேர் உள்ள பொண்ணதான் தேடி போயிருக்காரு. அம்மா ம். இப்ப தெரியுதா நான் ஏன் அவசரப்படாதன்னு சொன்னேன்னு? புரியுதுமா, புரியுது. ம். இது நமக்கு கிடைச்ச பம்பர் பிரைஸ் மாதிரி. இந்த தடவை எப்படியாவது கேம நம்ம பக்கம் திருப்பிடணும். ஆ. கேம்ல நாம தான் ஜெயிக்கணும். என்ன டாக்டர் இது? இந்த பிரச்சனை இன்னும் எவ்வளவு நாளைக்கு இருக்கும்? சீக்கிரம் குணமாயிடுமா இல்ல நிரந்தரமா அப்படியே தான் இருக்குமா? இது எப்ப வேணாலும் சரியாகலாம். ஒரு நாள்லயும் ஆகலாம், ஒரு வாரமும் ஆகலாம், ஒரு வருஷமும் ஆகலாம். மேபி. ஆமா, உங்க லவர் எங்கண்ணா இருக்காங்க? இதோ இங்கேதான் எங்கேயாவது இருப்பா. நீங்க சொல்றது சரிதான் மாமா. நான் இங்கதான் இருக்கேன். சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்களான்னு? தெரியல, மேபி இருக்கலாம். புரியலண்ணே. ஆக்சுவலா இது வரைக்கும் என் சக்தியை நான் பார்த்ததே இல்லை. என்னண்ணா சொல்றீங்க? ஆமாங்க, சக்திங்கிற பேர் மட்டும்தான் என் மனசுல இருக்கு. அவ யாரு, எப்படி இருப்பா, எங்க இருப்பான்னு எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா இங்கதான் இருப்பான்னு எனக்கு தோணுது. அதனாலதான் நான் அவளை தேடி இங்க வந்தேன். அவகிட்ட என்னோட காதலை நான் சொல்லணும். நாங்க 2 பேரும் செம்மையா லவ் பண்ணணும். அப்புறம் வீட்டில் இருக்கிற பெரியவங்கள்ட்ட சொல்லி 2 குடும்பத்து ஆசீர்வாதத்தோட எங்க கல்யாணம் நடக்கணும். நமக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சே மாமா. கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்க 2 பேரும் ஊர் ஊரா சுத்தணும். எப்ப எங்களுக்கு குழந்தை பெத்துக்கணும்னு தோணுதோ அப்ப பெத்துப்போம். எத்தனை பெத்துக்கணும்னு தோணுதோ அத்தனை பெத்துப்போம். கடைசி வரைக்கும் லவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதெல்லாம் சரி, உங்க சக்தி எப்படி நான் கண்டுபிடிப்பீங்க? சக்திங்கிற பேர்ல வேற யாராவது இருந்தா? சான்ஸே இல்லை. சக்தினா அது ஏன் சக்தி மட்டும்தான். அவ வந்தாலே நான் கண்டுபிடிச்சிருவேன். இப்ப கூட உங்க முன்னாடி வரணும்னு தோணுது மாமா. ஆனா என்னால முடியல. இது எப்ப மாறும்னு காத்துக்கிட்டு இருக்கேன் மாமா. டாக்டர், ஒருவேளை சிவா சக்தியை நேர்ல பார்த்தா ஏன் சுபத்ரா, இந்த சுந்தர் பையன் அப்படி என்ன கேள்வி கேட்டான்? சிவாவை விட இந்த டாக்டர் பையன் ரொம்ப அதிகமா யோசிக்கிறான். ஆ, ஒருவேளை சக்தி சிவாவை பார்த்தா that will be a problem. ஆ. என்ன டாக்டர், பழைய விஷயத்தை ஞாபகப்படுத்தணும்னா அது சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம காட்டினா தானே ஞாபகம் வரும். நீங்கள் என்னன்னா சக்தியை நேரில் பார்த்தா ப்ராப்ளம் வரும்னு சொல்கிறீங்க. See, Mr. சுந்தர், மிஸ்டர் சுந்தர், இப்போதைக்கு சிவா மனசுல இருக்கிறது சக்திங்கிற பேர் இருக்கிற ஒரு பொண்ணு. அவர் அந்த பொண்ணுகிட்ட ஐ லவ் யூ சொல்ல அந்த பொண்ணை தேடி போயிருக்காரு. நீங்க அவருக்கு முன்னாடி இவதான் சக்தி, இவளுக்கும் உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு பழைய விஷயங்களை சொன்னா அவர் மூளை அதெல்லாம் ரீகால் பண்ண ட்ரை பண்ணும். அந்த மாதிரி நேரத்துல மூளை ரொம்ப வேகமா வேலை செய்யும். அப்படி வேலை செஞ்சா ஏற்கனவே அதிர்வு ஏற்பட்டிருக்கிற இடத்துல ரத்த கசிவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அப்படி வந்தா அவரு ஒருவேளை கோமாக்கு போயிடுவாரு, இல்ல இறந்தே போகலாம்.
ஐயோ இதுல எது வேணாலும் நடக்கலாம். ஒருவேளை பை சான்ஸ் அதுவும் 1000ல 1% தான் பாசிபிள். சிவா சக்தியை பார்த்து எந்த பிரச்சனையும் வராம இருக்கணும்னா முடிஞ்ச வரைக்கும் 2 பேரும் பார்க்கறத அவாய்ட் பண்ணணும். ஆஹா. அப்போ சிவாவுக்கு பழைய நினைவுகள் வரணும்னா என்ன டாக்டர் பண்ணணும்? ட்ரீட்மெண்ட் அண்ட் சக்தியோட காதல். டாக்டர், என்ன டாக்டர், இப்பதான் அவங்க 2 பேரும் பார்க்கவே கூடாதுன்னு சொன்னீங்க. ஆனா சக்தியோட காதல்னாலதான் சிவா பொழைப்பாருன்னு சொல்றீங்க. மேடம், சிவா மனசு முழுக்க இப்போ சக்திங்கிற பொண்ணோட காதல் மட்டும்தான் இருக்கு. அதை களையாம பாத்துக்கணும். அவரு இலகன மனசோட இருக்கும் போதுதான் எங்களால அவருக்கு சரியான ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். அதுக்கு சக்தியோட காதல் கண்டிப்பா தேவை. இப்போ சிவாவை இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்தணுங்கிறது முள் புதற்குள்ள விழுந்த சிட்டுக்குருவியை காப்பாத்துற மாதிரி பார்த்து பார்த்து தான் எடுக்கணும். ஃபோர்ஸ் பண்ணா எடுக்கிறவங்களுக்கும் பிரச்சனை, உள்ள இருக்கிற அந்த சிட்டுக்குருவிக்கும் பிரச்சனை. ஐயோ கடவுளே, என் பொண்ணு வாழ்க்கை என்ன ஆகும்? நல்ல வேளை தப்பிச்சிட்டோம். இனிமே நமக்கு பிரச்சனை கிடையாது. சரிண்ணே, உங்க சக்தி சீக்கிரமா உங்க முன்னாடி வந்து உங்க லவ்வை ஏத்துக்கணும்னு நாங்க கடவுளை வேண்டிக்கிறோம். நான் சொல்றேன், நீங்களும் சக்தியும் ஒண்ணு சேருவீங்க. பாத்தீங்களாண்ணே, நான் சொன்னேன்ல, சாமியே சொல்லிடுச்சு. கண்டிப்பா உங்க சக்தி சீக்கிரமா கிடைச்சிருவாங்க. தேங்க்யூங்க. உங்களுக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ்ண்ணா. சக்தி எங்க இருப்பா? சக்தி, சக்தி. மாமா, சாரி சாரி. சக்தி, யார் நீங்க? நீங்க சக்தியா? என்ன லவ்வா? சக்தி, யார் நீங்க? நீங்க சக்தியா? இல்ல. ஓகேங்க. ஹலோ, யார் நீங்க? எதுக்கு என் கையை பிடிச்சு இழுத்தீங்க? சாரிங்க, நான் சக்தின்னு நினைச்சேன். வேற வேலையே இல்ல. மாமா. ஐயோ, நம்மள மாமா முன்னாடி நிக்க கூடாதுன்னு டாக்டர் சொன்னாரே. யாரா நீ? எதுக்கு அந்த பொண்ணிட்ட ஒம்பிலிக்கிற? ஏமா உனக்கு தெரிஞ்சவனமா இவன்? இல்ல சார், திடீர்னு என் கையை பிடிச்சு இழுத்துட்டு சக்தியான்னு கேக்குறாரு. டேய், என்ன வேற ஒரு பேரை சொல்ற சாக்குல அந்த பொண்ணை கையை பிடிச்சிருக்கிறியா? ஹலோ, தப்பா பேசாதீங்க. நான் என் சக்தியை தேடி வந்தேன். தேடி வந்தா ஃபோன் பண்ணி பேசு.
டேய் ஃபோன் பண்றா. டேய் ஃபோன் பண்றா. ஏய் பண்றான்னு சொல்றான்ல பண்றா. கூப்பிடுறா அந்த சக்திய. என்ன தெரியலையா? அப்ப நீ போய் சொல்ற. ஏய் இவன் இன்விடேஷன் பண்றான்டா, நம்ம கிட்ட போய் சொல்றான்டா. அடிங்கடா. மாமா என்னடா ஆச்சு? ஏய் ஏய் என்னடா போடா. மாமா ஏய் ஏய் என்னடா மாமா 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 இங்க பாருங்க மாமா 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 என்ன பாருங்க மாமா மாமா. இருமா பாக்குறமா இருமா. ஐயோ பாம்பு கடிச்சிருக்கு. ஐயோ எங்க நமக்கு தாலி எடுத்து கொடுத்தாருல, அப்ப புத்துல இருந்து பாம்பு கொத்தி இருக்குமோ? இருக்கும். ஒரு நிமிஷம் இருங்க இங்க பாரு. பதட்டப்படாதீங்க. இருங்க இதோ வர்றேன். அண்ணே மாமா மாமா இங்க பாருங்க மாமா 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 என்னாச்சு மாமா மாமா என்ன கண்ணை திறந்து பாருங்க மாமா 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 இங்க பாருங்க மாமா மாமா அம்மா அழாதம்மா அழாத, பயப்படாத. மாமா மாமா இங்க அம்மா பாருங்க மாமா. பதட்டப்படாதம்மா. தள்ளு. ஒரு மணி நேரத்துக்கு மயக்கம் இருக்கும். அம்மா நீ யாரு? நான் இவரோட வைஃப். வைஃபா? இவர் சக்தின்னு யாரையோ தேடிட்டு இருந்தாரு. அது நான் தான். என்னதான் தேடிட்டு இருந்தாரு. ஒரு ஆக்சிடென்ட்ல இவர் எல்லாத்தையும் மறந்துட்டாரு. ஆனா என்கிட்ட லவ்வ சொல்லணும்னு மட்டும் இவருக்கு ஞாபகத்துல இருக்கு. அதான் என்ன தேடி இங்க வந்திருக்காரு. மாமா மாமா என்னாச்சு மாமா? என்ன கண்ணை திறந்து அம்மா, பாருங்க மாமா. பதட்டப்படாத. ஒரு மணி நேரத்துல சரியா போயிடும். தூக்குங்க, வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. தூக்குங்கப்பா. தூக்கு. ஏன் மாமா நமக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது? லவ்வ சொல்ல மாட்டீங்களான்னு நான் எதிர்பார்த்தப்ப எல்லாம் நீங்க மனசுக்குள்ளேயே வச்சு மறைச்சிட்டீங்க. இப்ப நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்க. ஆனா நான் யாருன்னே உங்களுக்கு தெரியலையே. எதுக்கு இப்படி ஒரு கண்ணாமூச்சி ஆட்டத்தை விதி ஆடுதுன்னே தெரியலையே. ஆனா ஒண்ணு மாமா, நீங்க சீக்கிரம் குணமாகி என்கிட்ட வந்து ஐ லவ் யூன்னு சொல்வீங்க மாமா. நம்ம சந்தோஷமா வாழ்வோம் மாமா. சொல்லுமா. எங்க இருக்க சக்தி? ஏம்மா நான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேம்மா. சக்தி அம்மா என்னம்மா, எதுக்குமா அழற? மாப்பிளைய காணோம் சக்தி. மா மாமா எங்கேயும் போலம்மா, என் கூட தான் இருக்காரு. நானும் அவரும் சேர்ந்து தான் வீட்டுக்கு வரோம்மா. நீ கவலைப்படாத. என்னம்மா சொல்ற? மாப்பிளை உன் கூட தான் இருக்காரா? ஐயோ நாங்க பதறி போயிட்டோம் சக்தி. அப்போ டாக்டர் சொன்னது உண்மைதானா? ம் ஆனா சக்தி, டாக்டர் மாப்பிளை உன்னை பார்க்க கூடாதுன்னு சொன்னாரு. ஆமாம்மா, மாமா என்ன பார்க்கல, மயக்கத்துல தான் இருக்காரு. ஐயோ என்னாச்சு மாப்பிளைக்கே? அம்மா நீ பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லைம்மா. நான் வீட்டுக்கு வந்து சொல்றேன். சரி சக்தி, பத்திரமா பார்த்து வாம்மா. ம் சரிம்மா. சக்தி